இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு வெப்பேஜில் ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் டேட்டா நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அஜாக்ஸ் மூலிமா கொண்டு வரலாம். அதாவது இந்த XML HTTP ரிக்வஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பி அந்த சர்வர்கிட்ட டேட்டாஸ் வாங்கி உங்கள் வெப்பேஜ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருக்கலாம். இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் உள்ள ஒரே வழி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கும். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், டிஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், கேம் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ டெவலப்பர்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணாங்க, ஓகே நெட்வொர்க்கிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்கு XML வந்து நிறைய ரைட் பண்ணுது, கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரணும்னு சொல்லி நினச்சாங்க. அப்படி கொண்டு வந்தது தான் இந்த FetchAPI. ஸோ FetchAPI வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட்டுங்க ஜாவாஸ்கிரிப்டில். நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் ஈவன் கேம் டெவலப்மெண்ட் போனால் கூட அந்த FetchAPI வந்து ஒரு முக்கியமான டாபிக் அண்ட் நீங்கள் கண்டிப்பாக அதை கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த FetchAPI நம்ம கற்றுக்கணும். XML அப்படின்னா தான் ட்ராபேக் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா XML வந்து இட் இஸ் டூ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன டேட்டாக்கு நம்ம வந்து நிறைய கோட் ரைட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ வாட் சப்போஸ் நம்ம மல்டிபிள் API வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சின்டாக்ஸ் வந்து அப்படியே பெருசாக ஆகிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கால் பேஸ்ட் URL. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ வாட் சப்போஸ் ஒரு 3 API இருக்குது. ஸோ ஒன்றுக்கு அப்புறமா ஒன்று கால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுவீங்க. ஸோ போடும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் போது இது கால்பேக் ஹெல்லாக மாறும். ஸோ இந்த கால்பேக் ஹெல்லாக மாறும்போது நிறைய கோடு இருக்கிறதுனால பக்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் கால் பேஸ் வந்து நம்ம வி ஷுட் அவாய்ட் இட். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக XML கிரியேட் பண்ண அந்த ஸ்டேஜில் இந்த ப்ராமிசஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ நோ பில்ட் இன் ப்ராமிஸ் சப்போர்ட். ஸோ விச் மீன்ஸ் இந்த API வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸாக நம்ம வந்து நம்பவே முடியாது. அது வந்து நம்ம கிம்மிக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஒரு ப்ராப்பரான இந்த ப்ராமிசஸ் சப்போர்ட் இதில் கிடையாது. கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பஸ் எரர் ஹேண்ட்லிங். அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், இஃப் எல்ஸ் மாதிரி நிறைய பிளாக் ரைட் பண்ணுவோம். ஒரு பர்ஃபெக்டான எரர் ஹேண்ட்லிங் வந்து அப்போ கிடையாது. ஸோ இதெல்லாம் சில ப்ராப்ளம்ஸு. அண்ட் அட் லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லேக்ஸ் மாடர்ன் ஃபீச்சர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்கில் உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாஸ்க், அதாவது இன்டராக்டிவிட்டிக்காக தான் உருவாக்குனாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட், அங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் எல்லாத்துலேயுமே மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் இல்லையா? ஸோ அதனால் இப்போ இருக்க ஜாவாஸ்கிரிப்டுக்கு XML வந்து கொஞ்சம் அவுடேட்டட். ஸோ இதனால என்ன பண்ணாங்கன்னா they have introduced FetchAPI. ஸோ இந்த FetchAPI என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடர்ன் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. ஸோ XML HTTP ரிக்வஸ்ட் வச்சும் நீங்கள் வந்து டேட்டாஸை கிராப் பண்ணலாம். பட் அதுக்கு பதிலாக FetchAPI வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து டேட்டாஸை வந்து நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ப்ராமிசஸ் சப்போர்ட். ஸோ விச் மீன்ஸ் ஸோ ப்ராமிசஸை பார்த்த மாதிரி .in இல்லை async await அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நேட்டிவ் டு மொபைல் ப்ரௌசர்ஸ். ஸோ நேட்டிவ் மொபைல் ப்ரௌசர்ஸ்னால் எல்லா ப்ரௌசர்ஸ்லையுமே இன்பில்ட் சப்போர்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ FetchAPI வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கேம் டெவலப் பண்ணுறீங்களா, அங்கே அவைலபிளாக இருக்குது FetchAPI. அதே மாதிரி மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறீங்களா, அங்கேயும் FetchAPI இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த FetchAPI வந்து எல்லா ப்ரௌசர்ஸ்லையுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. அண்ட் லாஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டாண்டர்டாக இந்த FetchAPI வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த FetchAPI வந்து கண்டிப்பாக நம்ம இப்போ யூட்டிலைஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் XML HTTP ரிக்வஸ்ட் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமும் வேஸ்ட்டு அண்ட் பக்ஸும் நிறைய வரும். கரெக்டாக? அதுக்காக தான் FetchAPI வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த FetchAPI பற்றி ஒரு பேசிக் சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சின்டாக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிப்பிக்கலி ஒரு மெத்தட் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ ஃபெட்ச்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுறோம். அது பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து சில விஷயங்கள் அதுவே பார்த்துக்கும். ஓகே. ஸோ எந்த URL நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ பாஸ் பண்ணிட்ட உடனே சின்ஸ் ப்ராமிஸாக இருந்ததுனால ஸோ இந்த ஃபெட்ச் ரிக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த .denக்குள்ளே இருக்கிற இந்த பிளாக் ரன் ஆகும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து கோடு வந்து திருப்பி ப்ராமிஸ் இருந்துச்சுன்னா திருப்பி இது வந்து நெக்ஸ்ட் டென்னுக்கு புஷ் பண்ணும். சப்போஸ் இந்த ப்ராசஸில் ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேட்ச் பண்ணி இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் FetchAPIயோட ஸ்ட்ரக்சர். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னா why we should use FetchAPI instead. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ப்ராமிஸ் பேஸ் ஆர்கிடெக்சர். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் பை டிஃபால்ட்டாக .in யூஸ் பண்ணிக்கலாம், async await யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த XML HTTP ரிக்வஸ்ட் பாருங்களேன், நிறைய பிளாக் மாதிரி இருக்கும் கோடு. பட் இது பார்த்தீங்களா ஜஸ்ட் ஒரே லைன் முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ சிம்பிளிஃபைட் சின்டாக்ஸ். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா பில்ட் இன் ஸ்ட்ரீமிங் அப்படின்னா ஸோ வாட் சப்போஸ் லைக் அது வந்து டேட்டா வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து வி கால் இட் அஸ் ஸ்ட்ரீமிங். ஓகே. ஸோ இன்பில்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த FetchAPI வந்து இந்த ஸ்ட்ரீமிங் வந்து சப்போர்ட் பண்ணும்.
ஓகே அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா பெட்டர் செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ இதில் வந்து ரெஸ்பான்ஸ் ரிக்வஸ்ட்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இது வந்து செப்பரேட் பண்ணி நீங்கள் வந்து வேறு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் வச்சு கால் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்கள் கோடை வந்து நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம், which will improve your code base. ஓகே அண்ட் ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் மேனிப்புலேஷன். ஸோ வாட் சப்போஸ் ஸோ ரிக்வஸ்ட் நீங்கள் அனுப்பும் போது நிறைய இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அத்தென்டிகேஷன் கீ சென்ட் பண்ணுவீங்க, டோக்கன் சென்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த FetchAPI பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் மேனிப்புலேஷன், அதாவது ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறதுலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். மேனிப்புலேஷனாகவே அதான் அர்த்தம், கிரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அண்ட் டெலிட் பண்ணுறது, அதான் மேனிப்புலேஷன். கரெக்டாக? ஸோ இந்த FetchAPI மூலிமா இந்த ஹெட்டரை வந்து நீங்கள் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் ஸோ நிறைய பேருக்கு வந்து இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபேஸ் பண்ணாதவங்க இது வந்து கிராஸ் ஒரிஜின் சப்போர்ட். அதாவது உங்கள் கண்டென்ட் வந்து மற்றவங்க யார் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது மாதிரி விஷயங்கள் தான் இந்த கிராஸ் சொல்லுவோம். அதாவது காஸ்ட்னு சொல்லுவாங்க, CORன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ இன்பில்ட்டாக அது வந்து காஸ்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால பெட்டராக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி API யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பெர்மிஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக தந்துக்கலாம். ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து நம்ம கோட் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது, பட் அனிவே நான் வந்து உங்களுக்கு போர் பண்ண விரும்பல. நம்ம என்ன பண்ணலாம்னா கோட் ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம ஒர்க் பண்ண ப்ரீவியஸ் வீடியோ. சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா செப்பரேட்டாக நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் இதுக்காக XML ரிக்வெஸ்ட் பற்றி. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட் பார்த்துலாமா? ஸோ நான் என்ன பண்ணணும், நான் ரன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் வித் லைவ் சர்வர் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடுச்சு. சூப்பர். அண்ட் கன்சோல் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட் எலமெண்ட், அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கன்சோலில் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த XML ரிக்வெஸ்ட்டில் பார்த்தது இருக்குது. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன்னா நான் என்னோட கோட் செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் எங்கே இருக்குது, இது வந்து நம்மளோட ரூட் ஃபைல் இல்லைங்களா? நம்ம இங்கே போக வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேங்க. ஸோ யூசர் ப்ரொஃபைல் இருக்குங்களா, நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட பேர் வந்து அதாச்சும் வேறு ஏதாவது மாற்றிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோட்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? codes.html சொல்லி வைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நேமை மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுக்காக. சப்போஸ் உங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும், நீங்கள் ஜூம் பண்ணி இல்லை குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி கோட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். நீங்கள் நான் வந்து எப்போயுமே இது நீங்கள் போகணும், அப்போ தான் SEO வந்து கரெக்டாக ரேங்க் பண்ணும். அண்ட் மற்றதான் தேவையில்லைங்க, ஐ வில் ரூம் எவ்ரிதிங் எல்ஸ். ஓகே? ஸோ எனக்கு இது தேவையில்லை அண்ட் இது தேவையில்லை அண்ட் இதுவும் தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட் ரூம் பண்ணிக்கிறேன். சிம்பிள். ஸோ இப்போ இது கீழே வந்து ஐ வாண்ட் சம் கோட்ஸ். ஸோ லெட் சேவ் திஸ். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறேன். பிகாஸ் நான் அந்த யூசர் ப்ரொஃபைல் வந்து நான் எடிட் பண்ண விரும்பல. ஏன்னா நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, ரெஃபரன்ஸ்க்கு அவங்க வேணும் இல்லையா? அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இந்த JavaScriptல வந்து ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ ஃபைல் இது பேர் நான் வச்சுக்கலாம்னா we can have லைக் கோட்ஸ் வச்சுக்கலாமா? கோட்ஸ் டாட் இல்லைனா வந்து fetch தானே பார்க்க போகிறோம், fetch.js வச்சுக்கிறேன். ஓகேவா? டன். ஸோ அதை நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா fetch.ts அப்படின்னு போட்டுக்கணும். பட் இப்போதைக்கு டைப் ஸ்கிரிப்ட்லாம் போகாதீங்க. பிகினர்ஸ் நீங்கள் வந்து JavaScript கற்றுக்கிட்டு அப்புறம் டைப் ஸ்கிரிப்ட் போங்க. ஓகேவா? டன். ஸோ fetch.js கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் கரெக்டாக லிங்க் பண்ணிடுறேன் அதில். ஸோ அதே மாதிரி இது எங்கே இருக்குது, அசெட்ஸ்குள்ளே JS-குள்ளே fetch.js. கரெக்டாக? லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி அசஸ் பண்ணுறது நல்லா பாருங்கள். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா டேரெக்டாக அந்த ஹோம் பேஜில் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், கோட்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அது எப்படி அசஸ் பண்ணுறது, லைவ் சர்வரில் /codes.html சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வியூவிங் ஷோ பண்ணும். ஓகே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து நம்ம fetch.js ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே? இதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், we going to write our FetchAPI. ஸோ கமெண்ட் போட்டுக்கிறேன் அதே மாதிரி FetchAPI. ஸோ நார்மலாக XML ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ண என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நியூ XML/HTTP ரிக்வெஸ்ட் சொல்லி கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. பட் இந்த FetchAPI இப்படிலாம் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலன்னா fetch அப்படின்னு நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், fetch கால் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா fetch இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we going to have 2 inputs. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா input. ஸோ இந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் இன்ஃபோவாக இருக்கலாம், இல்லை URL இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம URL தர போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து நீங்கள் என்ன URL தான் தரலாம். பட் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம கிரியேட் பண்ண ஒரு API எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஓகே? ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து இதுதான் மிமிக் சர்வர் APIன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்குன்னா ரியல் API எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஓகே? ஸோ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது வந்து இந்த கோட்ஸ் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி we have something called codes. ஸோ இந்த கோட்ஸை பார்த்தீங்கன்னா we have all codes. ஓகே? ஸோ கோட்ஸ்னால் லைக் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அங்கே ஒரு தத்துவம் இருக்கும், அது யார் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆத்தர் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஐம் பிக் ஃபேன் ஆஃப் APJ அப்துல் கலாம் சார். அதனால் அவங்களோட கோட்ஸ்லாம் மேனுவலாக என்டர் பண்ணியிருக்கேன். ஓகே? டன்.
இப்போ என்ன பண்ண போகிறோம்னா என்னோட கோல் வந்து ஐ வாண்ட் டு ஃபிச் ஆல் கோட்ஸ். ஓகே, அதை நான் எப்படி பண்ணலாம்? ஸோ சிம்பிளாக இதான் என்னோட யூஆர்எல். கரெக்டாக அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு என்னோட கோடில் இதுதான் நீங்கள் தர இன்புட். ஸோ ஆட்டோமேட்டிக் காமிக்குது பார்த்தீங்களா? ரிக்வஸ்ட் இன்ஃபோவாக தந்துக்கலாம், இல்லைனா யூஆர்எல் தந்துக்கலாம். ஸோ சின்ஸ் இது யூஆர்எல்னால் இங்கே தந்துடுறேன். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமா ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் பேரம். இது வந்து ஃபஸ்ட்டு பேரம், அதே மாதிரி செகண்ட் பேரம். செகண்ட் பேரம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபிச் கால் பண்ணும்போது ஏதாச்சும் நீங்கள் இன்ட்லைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு ஹெட்டர்ஸ் அனுப்புறீங்க, இல்லை வந்து ஏதாச்சும் மெத்தட் லைக் இப்போ வந்து பை டிஃபால்ட்டாக கெட் போஸ்ட் அனுப்புவீங்க. ஓகேவா? ஸோ அப்புறமா நீங்கள் போஸ்ட் அனுப்புறீங்க, அது புட் அனுப்புறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபீச்சரில் பார்க்கலாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸோ இந்த ஃபிச்சில் ஃபஸ்ட்டு உள்ளது தான் அந்த யூஆர்எல். ஸோ செகண்ட் உள்ளது வந்து அதோட ஆப்ஷன்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபிச் கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வச்சு கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி. கரெக்டாக? டன். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் இது மாதிரி தரும்போது என்னன்னா இது வந்து கெட் ரிக்வஸ்ட்டில் கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இதே டாபிக் நம்ம பார்க்கலாம். இருங்க, நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி புரியணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 2 திங்ஸுங்க. ஸோ ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா வி ஹேவ் கிளைண்ட் அண்ட் வி ஹேவ் சர்வர். ஸோ என்னோட இமேஜ் போகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்னா அதாவது யூசர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது ஏதாவது பட் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் ஆக்ட் லைஸ் கிளைண்ட். ஸோ இந்த கிளைண்ட் வந்து அந்த சர்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட். ஸோ கிளைண்ட் வந்து ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புகிறாங்க, எனக்கு இது கூடுன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் அனுப்புகிறாங்க. ஸோ சர்வரை புரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக அது உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ நீ தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். பட் இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பேசிக்கான ஒர்க் ஃப்ளோ. ரிக்வஸ்ட் அப்படின்னா நம்ம சர்வர்கிட்ட வந்து கேட்குறோம். ஓகே, சர்வர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தருது இல்லைங்களா, தட்ஸ் வாட் வி கால் இட் அஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ரிக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஷோ யூ சம் நெட்வொர்க் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் இதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் த நெட்வொர்க் மெத்தட்ஸ். ஸோ வி ஹேவ் மெனி மோர் நெட்வொர்க் மெத்தட்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் போன வீடியோவில். இந்த வீடியோ நான் கொஞ்சம் அவுட்லைனாக சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா HTTP மெத்தட்ஸ்னு கால் பண்ணுவோம். ஸோ ஒரு ரிக்வஸ்ட் நம்ம வாங்கும் போது நம்ம டிஃப்ரெண்ட் வேல நம்ம அதை வாங்கலாம். ஓகே, ஸோ அதில் உள்ளது தான் பார்த்தீங்கன்னா இந்த கெட், போஸ்ட், புட், டெலிட் அண்ட் பேட்ச். ஸோ ஆல்ரெடி நான் அது கன்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் தந்திருக்கேன், நீங்கள் இதை பார்த்துக்கலாம். பட் எனிவே நான் அவுட்லைனாக சொல்லிடுறேன். கெட்டுனா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் டைரெக்டாக வாங்குறது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கெட்டிங் மெத்தட்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பிளைனாக வித்தவுட் எனி அத்தன்டிகேஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கெட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சர்வருக்கு ஒரு செக்யூராக போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் யூ கேன் யூட்டிலைஸ் போஸ்ட். ஸோ புட்டுன்னா என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லைக் ஆல்ரெடி சர்வரில் இருக்க டேட்டா வந்து நீங்கள் தான் மாடிஃபை பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் புட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் டெலிட் பார்த்தீங்கன்னா சர்வரில் உள்ள டேட்டா வந்து நீங்கள் டெலிட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து டெலிட் மெத்தட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேட்ச். இந்த பேட்ச் என்னென்னா ஸோ புட் என்ன பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் அதாவது இந்த ரெக்கார்டில் இருக்கிற எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கும். பட் பேட்ச் என்னென்னா ஒரு 2-3 ஃபீல்டு வச்சுருக்கீங்க, நேம் மட்டும் மாற்றணும் அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் பேட்ச் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபெச் மெத்தட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணால் நம்ம கோட்டில் போயிடுறேன். ஸோ இதுதான் நம்ம கோட் இல்லையா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வேணாங்க, ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவே நம்மளுக்கு எனஃப் தான். இப்போ பார்த்தீங்களா? ஸோ XMLHttp ரிக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கோட் ஆஃப் லைன் இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் லைன் தான். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாமா? ஸோ கான்ஸ் இது என்ன பண்ணுறேன்னா லைக் கோட்ஸ் இல்லையா, கோட்ஸ் APIன்னு வச்சுக்கிறேன். ஓகே, டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம லாக் பண்ணி பார்க்கலாமா? அதை ஜஸ்ட் லாக் பண்ணுறேன். ஸோ என்ன லாக் பண்ண போகிறேன், இந்த ஃபெச் ரிக்வஸ்ட்டை கால் பண்ணதை வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும். கரெக்டாக? லெட் சேவ் திஸ். அவுட் பார்க்கலாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் கேட்பீங்க, அன்பு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம வந்து வச்சுருக்கோம், அதை நான் கிளிக் பண்ணால் என் டேட்டா காமிக்குது. பட் இங்கே என்னப்பா ப்ராமிஸ் சொல்லிட்டு காமிக்குதுன்னு கேட்பீங்க. கரெக்டாக? ஸோ JavaScript என்ன பண்ணணும்னா அதோட வே வந்து ஜஸ்ட் இந்த டேட்டா வந்து கொண்டு வரது மட்டும் கிடையாது. பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இது என்ன பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட, ஃபிச் வந்து இட் ஹேஸ் இன்பில்ட் சப்போர்ட் ஆஃப் ப்ராமிசஸ். ஸோ ப்ராமிசஸ்னால் என்ன அர்த்தம், சில விஷயங்கள் நடந்துச்சா இல்லையா, ரிசால்வ் ஆச்சா இல்லை ரிஜெக்ட் ஆச்சா, அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் ப்ராமிசஸ் வேலை இல்லையா. அது வந்து இன்பில்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா இட் வில் கிவ் யூ அ ப்ராமிஸ். ஓகே, ஸோ இந்த ஃபிச் ரிக்வஸ்ட்டை நீங்கள் அனுப்புறதுக்கான ப்ராமிஸ் தான் இந்த வேரியபிள் சேவ் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராமிஸ் வந்து வி ஹேவ் லைக் டிப்பிக்கல் பெண்டிங் ஸ்டேட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், வி ஹேவ் பெண்டிங், ஃபுல்ஃபில்டட் அண்ட் ரிஜெக்டட் அப்படின்னு 3 ஸ்டேட் பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெண்டிங்கில் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டாக இருக்குது. அதாவது
ஃபஸ்ட்டு பெண்டிங்கில் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த ப்ராமிஸம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெச் வந்து ஆட்டோமேட்டிக் ரிக்வஸ்ட் தருது இல்லைங்களா, ரிக்வஸ்ட் பண்ணும்போது இட் வில் கிவ் அஸ் அ ப்ராமிஸ். ஸோ அந்த ப்ராமிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது, பிகாஸ் அதை வந்து சென்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ பெண்டிங்கில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து டேட்டா கெட் பண்ணி வாங்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட் வந்து ஃபுல்ஃபில் மாறிடுச்சு. ஓகே. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆன ரிசல்ட் எங்கே, அந்த ரிசல்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸ் ரிசல்ட்குள்ளே இருக்கும். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வ் ஆன ஒன்று, அதாவது ஃபுல்ஃபில் ஆன ஒன்று, இட் ஹஸ் கிவன் அஸ் தி ரிசல்ட் இன் திஸ் ஃபார்மேட். ஓகே. ஸோ இது எப்படி வாங்கலாம் இப்போ நீங்கள் கேட்பீங்க. சரி அன்பு, எனக்கு புரிஞ்சது. இப்போ நான் இது எப்படிப்பா வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், நம்ம போன வீடியோஸில் ப்ராமிஸ் ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வாங்கணும் எப்படி பார்த்தோம், .den வச்சு கால் பண்ணிக்கணுமா, அதே தான் இங்கேயுமே. ஸோ என்ன பண்ணோம், நம்ம குயிட்ஸ் ஏபிஐ வந்து இப்போ வந்து ப்ராமிஸ். ஸோ ப்ராமிஸ் எப்படி கால் பண்ணிக்கலாம், யூஸிங் கோட்ஸ் API டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்களா, சின்ஸ் இது ப்ராமிஸ்னால ஆட்டோமேட்டிக்காக .den இருக்குது, கேட்ச் இருக்குது அண்ட் ஃபைனலி இருக்குது. கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், .den வச்சுக்கிறேன். ஸோ den அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆன் ஃபுல்ஃபில் ஆன ஒன்று ஐ வாண்ட் சம் ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே ரெஸ்பான்ஸ் வச்சுட்டு வாங்கிக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. நல்லா நான் வச்சுக்கோங்க, டென்னுக்குள்ளே எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் தான், அப்ளிகேஷன் எல்லாமே ஃபங்க்ஷன் தாங்க, ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அப்ளிகேஷனே. கரெக்டாக. அதனால் டென்க்குள்ளே வந்து வில் ஹேவ் அ கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ விச் மீன்ஸ் ஸோ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது இந்த பிளாக் ரன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கே லாக் பண்ணி பார்க்கலாமா, கன்சிடர் லாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு இங்கே வைக்கிறேன். ஸோ இது நான் வந்து தெரிஞ்சுக்காக என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆக்கிட்டு அண்ட் நம்ம டைனமிக்காக வர்றது நம்ம இங்கே வச்சுக்கிறோம். ஓகேவா. ஸோ லெட் சேவ் திஸ் அண்ட் கோட்ஸ் API வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். இது வேணா நான் வைக்கிறேன்னா இனிஷியல் வச்சுக்குவா, இனிஷியல் வச்சுக்கலாம், இனிஷியல் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே. லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இனிஷியலில் இருக்கும்போது ப்ராமிஸ் அண்ட் பெண்டிங்கில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா .denல இங்கே பார்த்தீங்கன்னா .den ஃபுல்ஃபில் ஆனதுனால .denக்குள்ளே வந்து we can able to get the response. ஓகே. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன இருக்குது, நம்ம ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்களேன். இந்த இனிஷியலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சுக்காக. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸ் கிளிக் பண்ணும்போது இந்த ப்ராமிஸ் ரிசல்ட்குள்ளே வி ஹாவ் அ ரெஸ்பான்ஸ். இதே ரெஸ்பான்ஸ் தான் இங்கேயுமே இருக்குது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இது டிஃபால்ட்டாக ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ரிசல்ட்குள்ளே இது போட்டுக்கும். ஓகேவா. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம .denல நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகேவா. அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்டுங்க, ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். நம்ம இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி ப்ராப்பர்ட்டிஸ். பாடி இருக்குது, பாடி யூஸ்ட் இருக்குது, ஹெட்டர்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்பான்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெட்டர்ஸ் அமைச்சதுன்னா அதை இனிமேல் வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ரீடைரக்டர், ஸ்டேட்டஸ் அண்ட் ஸோ எல்லாமே இருக்குது. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், இந்த ரெஸ்பான்ஸோட அந்த டேட்டா தான் வேணும். கரெக்டாக. ஸோ இந்த டேட்டா எங்கே இருக்கும்னா பாடிக்குள்ளே இருக்கும். ஓகே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரீடபிள் ஸ்ட்ரீம். ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குனாவே அதை நீ நோட்டேஷன் மூலியமாக நீ அசஸ் பண்ணிக்கலாம் சொன்னா. ஸோ என்ன பண்ணுற, அதே மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ள வந்து ரெஸ்பான்ஸ் டாட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே பார்த்தது எல்லாமே இருக்குது பாருங்கள். ஓகே. இங்கே பார்த்து எல்லாமே இருக்கும், ப்ளஸ் வந்து இல்லாததும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பைட்ஸு, க்ளோனு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ப்ரோட்டோடைப். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்ம பார்த்து எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், க்ளோன்ஸு அதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ப்ரோட்டோடைப்போட ஒர்க். ஸோ ப்ரோட்டோடைப் பற்றி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள். அண்ட் நம்ம அவுட் ஆஃப் டாபிக் போக வேண்டாம், ஜஸ்ட் .body வச்சு நம்ம அசஸ் பண்ணி பார்த்துக்கலாம். .body அண்ட் இது என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வந்து தெரிஞ்சுக்காக பாடின்னு வச்சுக்கிறேன். ரைட், சேவ் திஸ், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இது வந்து இனிஷியலில், இது விட்டுருங்க, இது ஸ்டார்டிங்கில் வரும். அண்ட் இது வந்து இது எதுக்குன்னா டெய்ல்மி சீரிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால ரிஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு நேராக போயிடும். ஓகே. ஸோ ரிஃப்ரெஷ் போயிடுச்சு பார்த்தீங்களா, டன். ஸோ செகண்ட் வந்து இந்த ரெஸ்பான்ஸு. ஓகே, வர எல்லா ரெஸ்பான்ஸுமே இப்போ ரெஸ்பான்ஸ் பாடி வந்து இங்கே இருக்கும் இல்லைங்களா. இந்த ரெஸ்பான்ஸ் பாடி பார்த்தீங்கன்னா ரீடபிள் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்குது. நீ கேட்கலாம், என்ன அன்பு டேரெக்டாக வந்து இப்போ இந்த கால் பண்ணுறேன்னா இந்த டேட்டா தான்ப்பா வரணும், இதுனாப்பா ஏதோ ஸ்ட்ரீம் அப்படி இப்படின்னு வருதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, FetchAPI வந்து இட் ஹேஸ் இன்பில்ட் ஸ்ட்ரீமிங் சப்போர்ட். ஸோ விச் மீன்ஸ் ஸோ இதை கால் பண்ணிட்ட உடனே ஏபிஐயில் ஏதாவது டேட்டா நியூவாக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும் FetchAPIயில். ஓகேவா. ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ரீடபிள் ஸ்ட்ரீம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து யூ ஹேவ் டு ரைட் சம் மேனுவல் கோட். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் ஆகுதுனால யூ ஹேவ் டு கெட் இட் ஆஸ் அ ரீடர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் response.body. ஸோ கமெண்டாக போட்டுக்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிறேன் டாட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கெட் ரீடர் இருக்கு இல்லைங்களா, அந்த வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ் ரீடர்
அண்ட் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் ஆல்ரெடி காப்பி பண்ண கோட் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரிய தேவையில்ல, ஜஸ்ட் இது வந்து மேனுவலாக பண்ணால் எப்படி இருக்கும் மட்டும் ஷோ பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் பிஃபோர் தான் இது வந்து கெட் ரீடர். ஓகே, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி காப்பி பண்ண தான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ மேனுவலாக இந்த ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் வந்து நம்ம பார்க்கறதுக்காக நம்ம இவ்வளோ கோட் ரைட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா பை டிஃபால்ட்டாக அந்த ரெஸ்பான்சிவ் பாடி வந்து நம்ம ரீடரில் வாங்குகிறோம். அந்த ரீடர் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நியூ ப்ராமிஸ் அசைன் பண்ணிவிட்டு சில பார்த்து நம்ம ரீட் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரீமை. ஒன்று ரீட் பண்ணிவிட்டு ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த டேட்டா மட்டும் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணுறோம், திருப்பி புஷ் பண்ணுறோம். ஸோ இதே ப்ராசஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேல்யூ சங்காக வருது, சங்க்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூஸ் வருது இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீகோட் பண்ணி வேல்யூவாக மாற்றுறோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்ச உடனே நம்ம திருப்பி ரீஸ்ட்ரீம் பண்ணணும். அண்ட் அகைன் நம்ம டென்னில் வாங்கணும், கேஷில் வாங்கணும். வா எவ்வளோ ஒர்க் பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி நம்ம டெவலப்பர்ஸ் ஃபீல் பண்ணக்கூடாதுக்காக தான் இந்த கோடை வந்து ஷார்ட்டாக பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா இந்த கோடை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரீடர் கோட் நீங்கள் தேவையில்லை. அது பதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஜேசான் வேல்யூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டாட் பாடிக்கு பதிலாக ஸோ ரெஸ்பான்ஸை நீங்கள் கால் பண்ணும்போதே வி ஹாவ் சம் பாப்புலர் மெத்தட்ஸ் ப்ரீ இன்பில்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம வி எக்ஸ்பெக்டிங் ஜேசான் இல்லையா, ஸோ ஜேசான் ஒரு மெத்தட் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து டெவலப்பர்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க அந்த கோட். ஸோ இது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அது அனலைஸ் பண்ணணும். ஸ்ட்ரீம் டேட்டா தான் அனலைஸ் பண்ணிவிட்டு ஜேசானா அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ப்ராமிஸ் தரும். ஸோ ப்ராமிஸ் தரதை என்ன பண்ணணும், நீங்கள் ரிட்டன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ரிட்டன் பண்ணுறேன். ரிட்டன். ஸோ ஏன் ரிட்டன் பண்ணுறேன், ரிட்டன் பண்ணால் தான் இந்த டாட் டென்னுக்கு வந்து நெக்ஸ்ட் டாட் டென்னுக்கு புஷ் பண்ணணும். கரெக்டாக? பிகாஸ் இது ப்ராமிஸ். கரெக்டாக? ஸோ ப்ராமிஸ் இருக்கும்போது என்ன பண்ணணும், இது வந்து ஒரு ப்ராமிஸ் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து ஃபில்ஃபில் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக்கோட வெளியில் வந்து அது புஷ் பண்ணும். ஸோ டாட் அனதர் டென்னில் நீ வந்து வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து டேட்டா சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி console டாட் லாக் அது பேர் வந்து வச்சுக்கலாம் கோட்ஸ் டேட்டா அப்படின்னு வச்சுட்டு இங்கே நான் வந்து அது வாங்கிக்கலாம் என் டேட்டாவை. சேவ் பண்ணி பார்க்கலாமா? லெட் சேவ் திஸ். அண்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த கன்சோல் லாக் வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்களா, நம்ம பார்த்த எல்லா கோர்ஸ் டேட்டாவும் இப்போ வந்து அழகாக இருக்குது. ஸோ ஜேசான் ஃபார்மேட்டில் உள்ளது வந்து அழகாக ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார்மில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிக்கிச்சு. ஓகே, ஸோ இந்த ஜேசான் பற்றி ஒரு செப்பரேட்டான வீடியோ நான் வந்து ஃபியூச்சரில் போடுறேங்க வீடியோஸில். ஸோ வேணும்னா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பு நம்ம ரைட் பண்ணுறதுக்கு இது மாதிரி இவ்வளோ கோட் ரைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக, ஸோ இது சின்ஸ் வந்து ஒரு வேலை என்னது, ஜேசான் வந்து பாஸ் பண்ணுறது அந்த வேலை இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ இது அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படியும் வச்சுக்கலாம். ஓகே, ஒன் லைனில் பார்த்தீங்களா. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் அண்ட் வி காட் இஸ் சேம் வேல்யூ. ஸோ செக் பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ எப்படி பார்த்துக்கலாம். ஸோ ஹோம் பேஜ் தான் ஹோம் பேஜ். ஸோ இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து ஸோ இது வந்து கிளிக் பண்ணும் போது இட் வில் கிவ் அஸ் தி லிஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதாவது அந்த கோட்ஸோட எல்லாமே காமிக்கும். ஸோ வாட் சப்போஸ் எனக்கு வந்து அந்த கோட்டில் ரெண்டாவது கோட் மட்டும் வேணும்னா அது என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாஷ் அந்த ஐடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுதான் வேணும் இல்லையா. ஸோ 2 அந்த 2 நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 வச்சு கால் பண்ணும்போது செகண்ட் கோட் மட்டும் உங்களுக்கு வரும். ஓகேவா? அண்ட் சில பேர் வந்து உங்கள் ப்ரௌசரில் பார்க்கும்போது உங்களுக்கு இது மாதிரி இருக்காது. ஏன் இருக்காதுன்னா நான் வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், ஜேசான் ஃபார்மேட்டர் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் க்ரோமில் போய்ட்டு ஜேசான் பியூட்டிஃபை சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜேசான் பியூட்டிஃபையரோ ஃபார்மேட்டரோ எது உங்களுக்கு கன்வீனியாக இருக்கோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டன். ஸோ இப்போ நான் வந்து யூஆர்எல் சேஞ்ச் பண்ணி பார்க்கவா. லெட்ஸ் காப்பி திஸ் அண்ட் இப்போ நான் வந்து இந்த யூஆர்எல் அப்படியே மாடிஃபை பண்ணி பார்க்குறேன் தேர்த்துக்காக. ஸோ லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா அழகாக கோட்ஸ் டேட்டான்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ண ஏபிஐ எண்ட் பாயிண்ட்டோட வேல்யூ வந்து இங்கே வருது. ஓகே, டன். சூப்பரில். ஸோ வாட் சப்போஸ் இங்கே வந்து அதுவே நீங்கள் டெக்ஸ்ட் தான் தருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக வரும் இல்லைங்களா. ஜேசனுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட்னு நீங்கள் தந்துக்கலாம். அது அதுவும் இன்பில்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா. லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா இப்போது நம்மளோட எண்ட் பாயிண்ட்டில் உள்ள இந்த வேல்யூ வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வருது. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஃபார்மில் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி நிறைய ஃப்ரீடம்ஸ் இருக்குங்க. அதுவே நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ ஹேவ் லைக் பிளாப்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் எப்படி தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஏபிஐயில் வந்து நம்ம மோஸ்ட் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டாட் ஜேசான் தான். ஓகே, லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்கள் பக்கா. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்பராக எப்படி ஒரு ஏபிஐ வந்து FetchAPI மூலிமா கால் பண்ணு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக நம்ம பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸான ஒர்க் ஃப்ளோ. கரெக்டாக ஸோ கரெக்டாக இருக்குது. இருந்தால் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பாஸ் பண்ணுறோம் அண்ட் டேட்டா வந்து நம்ம வாங்குகிறோம். ஓகே, பட் எப்பவுமே இப்படி ஒர்க் ஆகாது.
லைஃப் நம்மளை வந்து மாற்றோம் இல்லைங்களா, அது மாதிரி ஏபிஐ பாயிண்ட்டில் வந்து வாட் சப்போஸ் சம் எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணு பார்க்கலாமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, காமனான மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏபிஐ வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே, இல்லை ஏபிஐ வந்து சேஞ்ச் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, இந்த கோட்ஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இன்வேலிட் யூஆர்எல் சொல்லி போடுறேன். ஓகேவா, இது வந்து ஒரு எரர். பிகாஸ் இப்போ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களுக்கு எதுவுமே தராது. கரெக்டாக. ஸோ இது மாதிரி இருக்கும்போது எப்படி இது ரெஸ்பாண்ட் பண்ணுறது பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன், செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கோட் போயிடலாம், ரிஃப்ரெஷ், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் கெட் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து காமிக்குது. 404 வந்திருக்கு. பிகாஸ் யூஆர்எல் வந்து இட்ஸ் நாட் ப்ராப்பர் யூஆர்எல். ஸோ 404 சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரே வந்து உங்களுக்கு சொல்லுது. ஓகே, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டேட்டான்னு சொல்லி வருது. பட் நீ கேட்கலாம், அன்பு நம்மளுக்கு வந்து யூஆர்எல் தப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து சரியில்லை அப்படின்னா இந்த லாஜிக் ரன் ஆகக்கூடாதுலப்பா அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட், அதுதான் கரெக்டான ஒர்க் ஃப்ளோ. பட் இது வந்து FetchAPI வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம FetchAPI என்ன தான் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து தரதான் அதோட ஒர்க். ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து அது ப்ராப்பரான ரிசல்ட்டாக இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு .den வாங்குறீங்க இல்லையா, இந்த .denல வந்து ஸோ இப்போதைக்கு நான் வந்து ப்ராக்கெட்டில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டில் அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா, response.json. கரெக்டாக. ஸோ இங்கே நான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நான் லாக் பண்ணி பார்க்கவா திருப்பியும் ரெஸ்பான்ஸ். லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது இரிட்டேட்டிங்காக இருக்குது, பட் ரிஃப்ரெஷ் பண்ணால் போயிடும் நினைக்கிறேன். போயிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது வி ஹாவ் மோர் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் ரெஸ்பாண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அது காமிக்கும். ஸோ 404 அர்த்தம் நாட் ஃபவுண்ட். அது மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ் கோட்ஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா, நம்ம அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா ஓகே, அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, சக்ஸஸாக இருக்கா, ஃபெயிலியர் இருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ ஓகே வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா சக்ஸஸ், ஓகே வந்து ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஃபெயிலியர். ஸோ இப்போ நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கரெக்டாக. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமாக நம்ம எரர் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இங்கே நான் செக் பண்ணுறேன். ஸோ இஃப் ரெஸ்பான்ஸ் வந்து ஓகேயா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கிற கோட்லாம் ரன் ஆகணும். கரெக்டாக. பட் என் கண்டிஷன் என்ன, எனக்கு இது ஓகேவா இல்லை அப்போ நான் எப்படி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் வந்து நான் இன்வர்ஸாக பண்ணிக்கலாம். இன்வர்ஸ்னா அர்த்தம், ஸோ இது உல்ட்டா. ஸோ இது வந்து எனக்கு ஃபால்ஸாக இருந்துச்சு, அதாவது ரெஸ்பான்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து ஐ வாண்ட் டு த்ரோ அன் எரர். ஸோ இந்த எரர் ஹேண்ட்லிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் த்ரோ பண்ண போகிறேன். என்ன த்ரோ பண்ண போகிறேன், ஸோ எரர். ஸோ 404 எரர் பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பட் இதோட ப்ராப்பரான வே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ த்ரோ பண்ணும்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணும்போதோ அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டாக் ட்ரேஸ்லாம் உங்களுக்கு அழகாக காமிக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே மாதிரி வைக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அன்காட் 404 எரர் சொல்லிட்டு உங்கள் எரர் அழகாக வருது உங்களுக்கு. ஓகே, அப்படி வந்தாலும் சரி அது நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இல்லையா. எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஸோ ப்ராமிசஸில் வந்து .den வந்து ஃபுல்ஃபில் ஆனால் யூஸ் பண்ணுவீங்க. அதுவே ஏதாச்சும் வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போது .catch மூலியமாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக. ஸோ .catch. ஸோ ப்ராமிசஸ் அதே கான்செப்ட் தாங்க எங்கேயுமே. ஸோ இங்கே நான் வந்து அதே மாதிரி எரர் வாங்கிக்கிறேன். ஸோ எரர் வாங்கிட்டு இங்கே லாக் பண்ணிக்கலாம். ஸோ கன்சோல் லாக். இது என்ன பண்ணுறேன்னா எரர் அப்படின்னு வச்சுட்டு இங்கே வந்து ஐம் கோயிங் டு பாஸ் மை எரர். ஓகே, அப்போ நம்ம தெரியுதுக்காக. ஸோ இப்போ நான் ப்ராப்பராக எரர் ஹேண்டில் பண்ணுறேன். லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே வந்து இந்த டென், அதாவது நெக்ஸ்ட்டு லைன் இங்கே பாருங்கள், இந்த .denனே ரன் ஆகல பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த கோட்ஸ் டேட்டா வரல. ஸோ அது பதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக .denல வரும்போதே ஆட்டோமேட்டிக் நம்ம செக் பண்ணுறோம் ரெஸ்பான்ஸ் வந்து ஓகேயா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஓகேயா இல்லை அப்படின்னா நம்ம த்ரோ பண்ணுறோம். ஸோ த்ரோ பண்ண என்ன ஆகும், ஸோ ஃபுல்ஃபில் ஆனால் .denல வர மாதிரி. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் எரர் த்ரோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக .catchல வந்து நீங்கள் இதை வாங்கி நீங்கள் உங்கள் லாஜிக் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்டாக. ஸோ இப்போ நான் த்ரோ பண்ணதுனால இந்த டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த டென் பாக்ஸ்லையும் ரன் ஆகாது. அதுக்கு பதிலாக கேட்சில் உள்ளே போயிட்டு அங்கே வந்து நேராக நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம் அகைன். அண்ட் இங்கே பார்த்தீங்களா எரர் 404 வருது. பட் இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாதுங்க. நான் நிறைய பேர் சொன்னேன்ல உங்ககிட்ட, எப்போயுமே ஒரு ப்ராப்பரான ஒரு ஏதாச்சும் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனிங்ஃபுல் வேல்யூவாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு எரர் இல்லையா. ஸோ நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட் போடாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து யூ கேன் கிரியேட் எ நியூ எரர் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரோ அ நியூ எரர் ஆப்ஜெக்ட் இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து உங்களோட மெசேஜ் என்ன வந்து தந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோ URL is wrong அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ லெட்ஸ் சேவ் திஸ். நல்லா பாருங்கள், சேவ் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்பராக அந்த எரர் வருது.
ஓகேவா? நம்ம ப்ரிஃபிக்ஸ் நம்ம இதுமாதிரி எரர் போட்டோம் இல்லைங்களா, அதுவும் நம்ம தேவையில்லை. இப்போ இது கூட பண்ணிக்கலாம், நம்ம தேவையில்லை. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். URLs ராங் வருது. நீங்கள் கேட்கலாம், அன்பு அப்போது ரெண்டுமே சேம் தானப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ட்ரேஸ், அதாவது எங்கே இந்த எரர் ட்ரிகர் ஆச்சுன்னு சொல்லிட்டு வரல. பட் நம்ம ப்ராப்பராக இந்த நியூ எரர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக் ட்ரேஸ், அதாவது எங்கே இந்த எரர் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 7ல் காமிக்குது. ஸோ 7ல் போனீங்கன்னா இங்கே தான் இந்த எரர் ட்ரோ பண்ணுது. பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். டெஃபினெட்லி எல்லாமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, டன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் எரர்ஸ் நடக்குதுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். URL மாற்ற தான் ஒரே எரர் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய டைம் வரும். ஸோ வாட் சப்போஸ் நீங்கள் அந்த எண்ட் பாயிண்ட்டில் வர JSON வந்து ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எல்லாம் டென்னு தான் வந்துடும். பிகாஸ் அது வந்து FetchAPIயோட ப்ராப்ளம் இல்லை, பட் அந்த எண்ட் பாயிண்ட்டில் உள்ள வேல்யூஸ் தான் வந்து தப்பாக இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து இட் வில் ஹாவ் சம் எரர். ஸோ எரர் வந்து உங்கள் அப்ளிகேஷன் கிராஷ் ஆயிரும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மாதிரி, ஸோ ஏதாச்சும் நீங்கள் JSON பாசிங் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி த்ரோ பண்ணிவிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேட்ச் நீங்கள் வாங்கி அதுக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் பேசிக்காக உள்ள எரர் ஹேண்ட்லிங். அண்ட் ஃபியூச்சரில் பற்றி நம்ம நிறைய பார்க்கலாங்க, இப்போ வரி பண்ணிக்காதீங்க. ஓகே, டன். ஸோ லெட் சேவ் திஸ். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை பாஸ் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ அ சிம்பிள் அசைன்மெண்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கன்னா இந்த மிமிக் API அந்த எண்ட் பாயிண்ட் போயிருங்க. ஓகே, ஸோ போனீங்கன்னா நம்ம எப்படி கோட்ஸ் பார்த்தோம் அது மாதிரி சில எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ மூவிஸ் இருக்குது, யூசர்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுறதை அப்படியே நீங்களும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு DOM மூலியமாக UIL ஏதாவது ஷோ பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஐ எம் லைக் டு see your work. ஓகே, டன். ஸோ பேக் போயிடலாம். அதே மாதிரி நம்மளோட கோர்ஸ்குள்ளே போயிடலாம். கோர்ஸில் 2 தானே வேணும். ஸோ 2க்குள்ளேயும் போயிடுறேன். டன். சூப்பருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ப்ராப்பராக நம்ம வந்து FetchAPIயோட கெட் மெத்தட் எப்படி ப்ராப்பராக பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தோம், கரெக்டாக? பட் இப்போ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, இது வந்து ட்ரெடிஷ்னலாக உள்ள இந்த ப்ராமிசஸ். பட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா JavaScript team has introduced async await.